நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி ரிலாக்ஸ்டாக பேசலான்னு பார்க்குறேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த் வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்க்கணுன்றது என்னுடைய ரெக்வஸ்ட், சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு இது யாருக்கு தேவை இருக்குன்ற பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களை சார்ந்து யாரோ ஒருத்தருக்கு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு டேட்டாவை கொண்டு போய் சேருங்க. அதுக்கப்புறம் அவங்க கேன் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களே பயன்படுத்தி அவங்களே கூட அது ஒரு இதுக்கணும், தப்பு இல்லை. பட் நீடட் பர்சனுக்கு நம்மளுடைய சொல்ல வர விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரணுன்றது மட்டும்தான் என்னோட முழுமையான ஒரு எதிர்பார்ப்பு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, டாபிக் ஒன்று தான், லோ பட்ஜெட். ஸோ லோ பட்ஜெட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான மிக குறைந்த செலவில் படிப்பதற்கான இந்தியாவில் என்ன வாய்ப்பு? சார், வெளிநாடுகளை பற்றியும் நம்ம சில வார்த்தைகள் சில வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம், அதையும் வாய்ப்புகளாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி நம்ம கடைசியாக சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து எம்பிபிஎஸ்ஸை இந்தியாவிலேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பத்துலாம் சொல்கிறாங்களே சார், நிறைய கவுன்சிலர்ஸ் வந்து நீங்கள் அங்கே போனாலும் இதை திரும்ப வந்து இங்கே எக்ஸாம் எழுதணும், இங்கே வந்தாலும் எக்ஸாம் எழுதணும். அஸ் ஆஃப் நவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டர் நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரியா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ அட்மிட் ஆகிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன், சரிங்களா? ஒருவேளை அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எந்த அகடமிக் இயரோ அதுலேருந்து தான் அது இந்த நெக்ஸ்ட்ன்றது அப்ளிகபிள் வருமோ அப்படின்றத நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஸோ சார், அப்போது நான் வந்து எஃப்எம்ஜி இந்த மாதிரியான கிரைட்டேரியாவிலேருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, இந்தியாக்குள்ளேயே படிக்கணும், லோ பட்ஜெட்டில் படிக்கணும், என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்ற உங்களுக்கு நிறைய தேடுதல் இருந்திருக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண முயற்சி பண்ணி பார்க்குறேன், சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவத்தை இந்த ஒரு வீடியோக்கெல்லாம் முழுசாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸோ லோ பட்ஜெட்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கல்லூரி சிஎம்சி வெள்ளூர். ஸோ இருக்கிறதுல இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ரைட்? கவர்மெண்ட் காலேஜ்னா ஆல்வேஸ் ஃப்ரீ சீட்டும் இருக்குது, 50,000 இருக்குது, 1,00,000 இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் லோயர் ஃபீஸில் கொடுக்குறாங்கன்னா சிஎம்சி வெள்ளூர் மட்டும்தான். பட் அதுக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் பல வாய்ப்புகள், பல தேடுதல்கள், இது சம்மந்தமாக வீடியோ நம்மளே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய சேனலில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த கல்லூரியில் நம்ம வாங்கணும்னா அவங்க ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், இல்லை மைனாரிட்டி நெட்வொர்க்கில் இருக்கணும். அப்படி இல்லை ஓப்பன் சீட் கொடுக்குற சீட்டையும் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதனுடைய மார்க்கு மிக பெரிய அதிகமான ஒரு கட் ஆஃபாக இருக்கலாம். சார், ஒரு 650 மார்க் ரேஞ்சில் இருக்கலான்னு நான் பார்க்குறேன். ஸோ ஹை கட் ஆஃபாக இருக்குது சார். 650 ரேஞ்சில் இருந்தால் நான் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிச்சிருவேனே சார். சிஎம்சிங் கூட நான் கண்டிப்பாக நல்ல கல்லூரின்னு சொல்கிறீங்க, பார்க்கலாம். பட் என்னுடைய டார்கெட் 650 கீழே இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் ரெண்டாவதாக ஒரு காலேஜ் பார்க்குறது வந்து போன வருஷம் 2023 கர்நாடகாவில் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆரம்பித்தாங்க, மதுசூதனன் சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அந்த கல்லூரி என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே வந்து நான் எந்த ஃபீஸும் வாங்க போகிறது இல்லை, எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கர்நாடகாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதோடைய கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, அரசு கல்லூரி ஈக்குவலான கட் ஆஃபாக இருக்குது. அந்த கல்லூரியிலையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபார்மாலிட்டியில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மெயின் என்னென்னா அங்கே வெறும் 50 சீட் தான். அப்போ ஓப்பன் சீட்டில் வெறும் 10 சீட்டு தான். அப்போ 10 இடங்களுக்கு போட்டிகள் அதிகமாக தான் இருக்கும். ஈவன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவருடைய பார்வையும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் அந்த இடத்துல இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இங்கேயாச்சும் 20,000 பண்ணணும், ஹாஸ்டலுக்கு வர அங்கே அது ஃப்ரீ தானே. அதனால் அந்த மாணவர்கள் நீங்கள் தாராளமாக ஆப்ஷனில் கொண்டு வர பாருங்கள். ஸோ நான் ரெண்டாவது இடத்துல பார்க்குறது மதுசூதனன். மூன்றாம் இடத்துல நான் பார்க்குறது சிஎம்சி லுதியானா. ஸோ சிஎம்சி அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி மாணவர்களுக்காக நம்ம ஓப்பன் டு ஆல் அப்படின்ற கேட்டகரியில் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6,60,000 அந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஸில் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை நம்ம இங்கே படிக்கலாம், சரியா? ஸோ எம்பிபிஎஸ் வித்தின் இந்தியாக்குள்ளதை பற்றி தான் நான் டார்கெட் பண்ணுறேன், லோ பட்ஜெட்டாக டார்கெட் பண்ணுறேன். அதே போல் 4ஆம் இடத்துல நான் பார்க்குறது செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ், கர்நாடகா. ஸோ ரொம்ப வருடமாக நிறைய பேர் தவமாக இருக்கிற அந்த கல்லூரி. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான காலேஜும் கூட. அந்த காலேஜ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு 7.55 லேக். ஸோ ஒரு 7,50,000 ரூபாய்க்கு நம்ம அங்கே படிச்சிடலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ 18 ப்ரைவேட் காலேஜிலுமே நார்மலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 7,70,000 to 8 lakh அதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்.
சார் 8 லேக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா அப்போ நம்ம ஏன் சார் நான் ஏன் சார் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கலாம். தாராளமாக போகலாம். அதுக்கு ஓப்பன் சீட்டில் அவங்க கொடுக்குறது ஆல்மோஸ்ட் ஒரு 5% இந்த மாதிரி ரேஞ்ச் தான். கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்குங்க? லாஸ்ட் இயரில் 80,000 ஆல் இண்டியா ரேங்க் மேலே போகலை. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ரேங்க்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஒரு 550 580, நான் இந்த வருஷம் 600க்கும் மேலே. ஸோ கர்நாடகாவில் இது கேரளாவில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய ஓப்பன் சீட்டுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். அது 600 மார்க்குக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கும் நீங்கள் ஐடியா இருக்கணும். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்ல அப்படியே நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டே வாங்க. அதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நெட்டில் கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த தேடுதலில் நான் உத்தரப்பிரதேஷ் நேரில் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஒவ்வொரு கல்லூரி வாசலும் ஏறி இறங்கி அங்கே இருக்கிற வசதிகளை பற்றியும் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியும் நம்மளோட நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் நான் மைனாரிட்டி கேட்டகரியில் 25 கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? 25 கல்லூரிகளில் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து நிறைய காலேஜ் கவர் பண்ணி அதோட சம்மந்தமான வீடியோக்களையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் இருக்கிற பட்சத்தில் போங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். 26 கல்லூரிகள் நான் மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கிற கல்லூரி 26 கல்லூரிகள் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நானும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சு நான் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? அதை போய் பாருங்கள். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கல்லூரிக்கும் போயிருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ராம்மூர்த்தி மெமோரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெரேலி, அதில் இருக்கிற காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 13,73,000. ஸோ சொல்லப்போனால் என்னோட ஆவரேஜ் கால்குலேஷன் மினிமம் ஒரு 11 லேக்லேருந்து 13 லேக்குள்ளே உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் கம்ப்ளீட் ஆகிடும். மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கல்லூரிகளில் 4.5 வருஷம் தான் ஃபீஸ் வாங்கணுன்றது கவர்மெண்டோட ஆர்டர். ஸோ 13 லேக் 11 லேக்லேருந்து 13 லேக்கு இன்ட்டு 4.5 இயர்ஸ். தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் 5 வருட ஃபீஸை மாணவர்களிடம் வாங்குவதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் அங்கே 4.5 வருஷம் தான் டியூஷன் ஃபீஸு. 11 லேக்லேருந்து 13 லேக் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ப்ளஸ் ஹாஸ்டல், அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே ஒரு இடத்துல கிளியராக சொல்லிட்டாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் நான் ஏசி இருந்தால் 1,50,000, ஏசி இருந்தால் 1,75,000 கட்டணும். அதே போல் கிளியராக ஒரு நோட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் ஃபீஸ் இன்க்ளூட் மெஸ் ஃபீஸ், அதாவது ஃபுட் அண்ட் அக்காமடேஷனாக தான் இருக்கணும். அதே போல் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அக்காமடேஷன் தங்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் கொடுத்துடணும். வில் பி ப்ரொவைடட். டயட்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சின்ன பசங்களை தேவைப்படாது. செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள். இதை தாண்டி நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, லெபார்டரி அண்ட் அதர் இன்க்ளூடிங் ஆல் த செக்யூரிட்டி, நீ பயன்படுத்துகிற எல்லா விதமான செக்யூரிட்டிக்கும் சேர்த்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக 3 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒன் டைமாக கட்டணும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் மிஸ்கலனஸ் ஃபீஸ் 85,600 ரூபாய் பெர் இயர் வரும். சரிங்களா? ஸோ கம் ஃபார் த கன்க்ளூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸ், நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் சேர்த்து 85,600 சார் தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் எதுக்காக இந்த இடத்த நான் கொஞ்சம் அல்டர் பண்ணுறது தெளிவாக சொல்லிடுறேன். காலேஜோட ஃபீஸு 11 to 13 லேக்ஸ், 4.5 இயர் டியூஷன் ஃபீஸ் கட்டினா போதும். ஹாஸ்டலுக்கு 1.5 லேக் கட்டினா போதும். ஏசினா 1,75,000 கட்டினா போதும். மிஸ்கலனஸ் ஃபீஸ் 85,600 ரூபாய் எவ்ரி இயர் கட்டணும். அது 5 வருஷத்துக்கு கட்டணும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஆப்ஷனுமே 600 மார்க்குக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கலாம். அதை பற்றி நிறைய யோசிக்கலாம். ஏன் 600 மார்க்கு மேலே இருக்கீங்களா, இங்கேயே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கல்லூரிக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தாண்டி வேறு எதுவும் மிகப்பெரிய தேடுதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி 600 மார்க் கீழே போயிடுச்சு. ஸோ வாட் த மை ரைட் நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும்? ரைட், ஓகே, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அடுத்த ஆப்ஷன் அதை விட லோயராக இருக்கிற மார்க்குங்களுக்கு வழி இல்லையே, வேற என்ன மெத்தடாலஜி? அதுக்கு தான் நான் திரும்ப இதை எடுத்தது, இதை தேடி நம்ம போனது. சரிங்களா? ஸோ நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்டோடைய என்டையர் ப்ராசஸ் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன்லேருந்து ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நாமளே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி கொடுக்குறோம். அதற்கான ப்ரோட்டோக்கால் எல்லாம் சொல்கிறோம். ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். யூஜி, பிஜி, யூபினாவே நமக்கு வந்து தெரியாத எதுவுமே இல்லை. பல வருடமாக இதில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். நேரடியாகவும் போய் பார்த்துருக்குறோம். ஸோ இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். 25 நான் மைனாரிட்டி கல்லூரிகள். ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவலை வச்சுக்கோங்க. சார், அடுத்து லோ பட்ஜெட். ரைட், அடுத்து நான் ஸ்டெப்பு வரேன். அப்படியே நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்லேருந்து பக்கத்தில் போனால் ஹரியானாவில் ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது.
ஆதேஸ்ட்டு, ஸ்டடி கிட்டத்தட்ட ஒரு 3 NC வேர்ல்டு 3 காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12 லட்சம். அங்கே ஒரே ஒரு அந்த ஹரியானா கவர்மெண்டோடைய ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி இயர் 8% டியூஷன் ஃபீஸ் டு பி இன்க்ரீஸ்டு. அங்கேயும் 4.5 இயர்ஸ் டியூஷன் ஃபீஸு. ஃபஸ்ட் இயர் 12 lakhs கட்டணும், செகண்ட் இயரில் 12.8 lakhs கட்டணும், தேர்ட் இயரில் 13.6 lakhs கட்டணும். ஸோ லிட்ரலி அது காலேஜும் ரெகுலர் பிஜி கோர்ஸ் இருக்கிற நல்ல குவாலிட்டியான கல்லூரிகளில் எந்த மாற்றம் இல்லை. எனக்கும் அந்த கல்லூரியோட அனுபவம் இருக்குது. அந்த கவுன்சிலை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. தமிழ் மாணவர்கள் அங்கே இருக்கிற ஒரு நம்மளுடைய நண்பர் மூலயமா ஒரு குழந்தைக்கு வந்து கைட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை ஃபுல்லாகவே க்ளோஸாக வாட்ச் பண்ணி நம்ம வந்து ஆதேஷ் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறோம். ஸோ படிச்சுட்டு இருக்கிறார், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம எல்லாமே கொண்டு போகலாம். அடுத்து இன்னொன்று சார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7 விதமான கல்லூரியில் சொல்லியிருக்கிறேன். 8வது இடத்துல ஒரு கல்லூரி சொல்கிறேன்னா ஜார்க்கண்ட். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்டு. அதில் வந்து ஒரே ஒரு காலேஜு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜு. கவர்மெண்ட் காலேஜ் 3-4 இருக்குது, ஆனால் ப்ரைவேட் காலேஜ் ஒன்றே தான் இருக்குது. அங்கே டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10,25,000. அங்கே வந்து வெறும் 10,25,000. மற்ற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உதவியாக இருக்குமா சார்னா கண்டிப்பாக இங்கேருந்து நீங்கள் ராஞ்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் பை ரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த கல்லூரிக்கும் போகலாம். அந்த கல்லூரிக்கும் நம்ம வழி நடத்த ரெடியாக இருக்கிறோம். இந்த பட்ஜெட் ஸோ இன்க்ளூடிங் ஹாஸ்டல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 13.5 lakh அந்த மாதிரி இதில் வரலாம். ஸோ இது எல்லாமே இந்த யூபி பொறுத்த வரைக்கும் 250 மார்க்குக்கு மேலே இருந்தாவே நான் மிகப்பெரிய எதிர்பார்க்குறேன் மேக்ஸிமம். ஏன்னா இந்த வருடம் புது கல்லூரிகள் யூபியில் அதிகமாக வரதை நம்ம பார்க்குறோம். ஹரியானா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 350 மார்க் ரேஞ்சில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 300 மார்க் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இதுவும் இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் உங்களால் ஐடியா பண்ண முடியும் இல்லையா? ஸோ ரிலேட்டடான ஸோ ஜார்க்கண்ட் அதுவும் சொல்லிட்டேன், 10.25 சொல்லிட்டேன். 9வது ஒரு இடத்துல நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பட்ஜெட்ன்றது டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 12, இந்த வருஷம் புதுசாக 2 கல்லூரிகள் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவில்லை, அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஸோ 14 கல்லூரிகள், பாண்டிச்சேரியில் ஒரு 4 கல்லூரிகள், கிட்டத்தட்ட ஒரு 18 கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியில் லிட்டரலி வந்து ஒரு 16 லட்சம், 17 லட்சம், 18 லட்சம், 19, 20 லட்சம் இந்த மாதிரி வேரியபிள் ஃபேக்டரில் குவாலிட்டி அடிப்படையில் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அடிப்படையில் நிறைய ஸ்காலர்ஷிப்பு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தேவைகள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கம்மன் மீட், எய்தர் ஒரு வீடியோ கால்லையோ இல்லை ஒரு கால் பண்ணுறதுக்கு சத்தியமாக என்னால் அட்டன் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, இல்லை ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணி ஒரு கன்சல்டிங் பண்ணுங்கள், ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஒரு இந்த புரிதல் ஏற்படும். அப்படி ரெஜிஸ்டர்டு பதிவில் இருக்கும்போது அந்த மாணவருக்கு முதல் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து நான் 9ஆம் இடத்துல நான் பார்ப்பது டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரிஸ் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 காலேஜ் எப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 55 கல்லூரிகளில் நம்மளால் ஓரளவு மார்க் இருந்தாவே போதுமானது, படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பட் உங்களோட மார்க் எங்கே பொருத்தமாக இருக்கிறது அப்படின்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்துருங்க, தேவையான பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அடுத்து நான் கடைசியில் 10வது பாயிண்டாக நான் பார்க்கறது வந்து சார் நான் எவ்வளோ தேடிட்டேன், இம்பேக்ட் டோட்டல் நீங்கள் என்ன சொன்ன எதில் பட்ஜெட் எடுத்தாலுமே எனக்கு மினிமம் ஒரு 60 லட்சத்துலேருந்து மினிமம் 50 லட்சம் வச்சுக்கோங்க. 50 நான் எடுத்துருக்கிறது ஒரு 250 மார்க் எடுத்துருக்கிறேன், இல்லை ஒரு 167 மார்க் எடுத்துருக்கிறேன். இவ்வளோதான் நான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் எங்கள் அப்பாவோடைய வேலை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். அப்பாவோட பாக்கெட்டில் இருக்கிற பணமே ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் செலவு பண்ணலாம் சார், இல்லை ஒரு 5 லட்சம் செலவு பண்ணலாம் சார். இந்த ஒரு மிகப்பெரிய கனவுல இருக்குது. அப்படின்றப்போ பட்ஜெட் ஆல்வேஸ் மணின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் 80 லட்சம் 90 லட்சம் செலவு பண்ணுற அளவுக்கு பணபலமும் அதற்கு அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு மனதைரியமும் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம அந்த எடுத்து வைக்கணும். இருக்கிற பணமே பாக்கெட்டில் கம்மி, சரிங்களா? என்னால் 5 லட்சத்துக்கு மேலே செலவே பண்ண முடியாது, 5 வருஷத்துக்கு ஒரு 25 லட்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் கொண்டு வரலாம். அதற்கும் நம்ம வழி நடத்துகிறோம். அதுதான் கடைசி ஆப்ஷன் அப்ராடு கேட்டகரி. அதற்கான எல்லா கண்ட்ரியோட இன்டேக்குமே செப்டம்பருக்கு இட் இஸ் ஓப்பன். இது ஓப்பனில் இருக்குது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்குமே நம்மளால் அட்மிஷன் போட்டுக்க முடியும். 31 ரைட், அது வரைக்குமே நம்மளால் அட்மிஷன் பண்ணிக்க முடியும். எனி டைம் இதை வந்து நீங்கள் செப்டம்பர் 31க்குள்ளே ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்டில் நமக்கு ஒரு ஐடியாலாம் கிடைச்சிரும். நீடருக்கு முன்னாடியே வந்துருங்க, சரிங்களா? ஸோ வியட்நாமு, லைக் பங்களாதேஷ், நமக்கு பக்கத்திலே இருக்கிற பங்களாதேஷு, வியட்நாம், அப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தான், திமோர் லீஸ்ட், இது வரும் மிக மிக குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுக்குற திமோர். இது சம்மந்தமாக எல்லா வீடியோமே என்னோட யூடியூப்ல இருக்குது, போய் உட்காந்து பொறுமையாக பார்த்துருங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி.
அதாவது எந்தோட கம்பேர் பண்ணிக்கணும்னா இங்கே கவர்மெண்டோடைய ஃபீஸ் ஒரு கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்ன செலவு பண்ணுறீங்களோ இங்கே இருக்க கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் என்னன்றது இது என்ன மார்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 550 மார்க் 570 மார்க் இருந்தாலும் இப்போ மிகப்பெரிய பயணமாக இருக்குது. அது கூட கிடைக்காதோ அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டோம். அப்போ அது கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் சார் என்னோட பட்ஜெட், அதை தாண்டி என்னால் போக முடியாது, அதுக்கே நான் 8 லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வெறும் 4 லட்ச ரூபாய் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 லேக்ஸு இது வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி நம்மளால் அப்ராடில் படிக்க முடியும். தாராளமாக இது சம்மந்தமாக ஒரு கன்சல்டிங் அட்டன் பண்ணி நேரில் வந்து மீட் பண்ணி உங்கள் தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ரெகுலராக என்னோட அப்டேட்டு நான் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகுதான்னு பாருங்கள். உடனே அந்த அப்டேட்டையும் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.